வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் ராக்கா. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற டாபிக் டெம்பரேச்சர் அண்ட் இட்ஸ் மெஷர்மெண்ட். ஸோ இந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சயின்ஸ் 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் கியூரியாசிட்டி புக்கில் இருக்குது. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெம்பரேச்சர் அப்படின்னா என்னது? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கோல்டாக இருக்கா இல்லை ஹாட்டாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த மெஷர்மெண்ட்டு தான் வந்து டெம்பரேச்சர். இப்போ காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்லுவோம்? நம்மளுக்கு வந்து இவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, 100 டிகிரி இருக்குது, 101 டிகிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த டிகிரியில் சொல்கிறது தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். ஸோ நார்மலாக ஃபீவர் வந்தால் என்ன பண்ணுவோம்? நம்ம டச் பண்ணி அந்த டெம்பரேச்சரை கண்டுபிடிப்போம், கரெக்டாக? அப்படி டச் பண்ணி கண்டுபிடிக்கிறது வந்து சில சமயம் கரெக்டாக இருக்கும், சில சமயம் வந்து தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் ஃபீவர் இருக்குதா இல்லையான்னு மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும், கரெக்டாக? ஸோ எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குதுன்னு பார்க்க முடியாது. அது சில சமயம் வந்து தப்பாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெம்பரேச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்குது. ஒன்று வந்து ஹாட், இன்னொன்று வந்து கோல்டு. ஸோ ஹாட் ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹை டெம்பரேச்சரும், கோல்டு ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு லோ டெம்பரேச்சரும் நம்ம வந்து மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருந்தால் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவில் இருக்கும். ஸோ ஹாட்டாக இருந்தால் ஹையாக இருக்கும், கோல்டாக இருந்தால் லோவாக இருக்கும், எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருந்தால் டெம்பரேச்சர் நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டெம்பரேச்சருக்காக SI யூனிட் ஒன்று இருக்குது, ஸ்டாண்டர்ட் யூனிட் ஒன்று இருக்குது. என்ன யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கெல்வின். ஸோ இது எப்படி சொல்லுவோம்? கெல்வின். டெம்பரேச்சரோட யூனிட்டை மெஷர் பண்ணுறதுக்கு கெல்வின்னு சொல்லுவோம். அதே வந்து ஸ்டாண்டர்ட் யூனிட் வந்து கெல்வின். மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற யூனிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி செல்சியஸ். நார்மலாக செல்சியஸில் சொல்லுவோம். இன்னொன்று வந்து ஃபாரன்ஹீட். ஸோ டிகிரி செல்சியஸ் எப்படி எழுதுவோம்? டிகிரி போட்டு C போடணும், அது வந்து டிகிரி செல்சியஸ். கெல்வின் வந்து கேபிட்டல் லெட்டர் Kல எழுதணும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் எழுதும்போது பின்னாடி வந்து அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் எழுதுவீங்க. இப்போ எப்படி மேக்ஸில் நார்மலாக சென்டிமீட்டர், மீட்டர் நம்ம எழுதுவோம் இல்லையா? CM, M, கிலோமீட்டருக்கு KM இந்த மாதிரி போடுவீங்க இல்லையா? அதே மாதிரி கெல்வின் செல்சியஸையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். இப்போ 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு எழுதுறீங்க அப்படின்னா 100 எழுதி இந்த டிகிரி போட்டு இந்த ஸ்மால் C வந்து நீங்கள் போடணும். போட்டிங்கன்னா தான் அது வந்து 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது கணக்கில் வரும். ஓகேங்களா? அடுத்து டெம்பரேச்சரை எப்படி மெஷர் பண்ணுறோம்? டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மெஷரிங் டிவைஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த டிவைஸ்க்கு பேர் தான் என்னது? தெர்மோமீட்டர். ஸோ எல்லாருக்குமே தெரியும், வீட்டில் நார்மலாக தெர்மோமீட்டர்ஸ் இருக்கும், கரெக்டாக? ஸோ ஃபீவர் பார்க்கறதுக்கு நம்ம வைப்பாங்க இல்லையா? அம்மா வாயிலையோ இல்லை வந்து நம்மளோட அண்டர் ஆர்ம்லேயோ வந்து அந்த தெர்மோமீட்டர் வச்சு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? ஸோ டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போல்லாம் டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கோவிட் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டி ஃப்ளாஷ் பண்ணுற ஒரு டிவைஸ் மாதிரி வச்சு உங்கள் நெத்திக்கிட்ட வச்சு உங்கள் பாடி கிட்ட வச்சு அந்த டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா தெர்மோமீட்டர்ஸ். ஸோ மெஷரிங் டிவைஸ் நம்ம இந்த ஹீட்டையோ இல்லை கோல்டையோ மெஷர் பண்ண யூஸ் பண்ணுற அந்த டிவைஸ்க்கு பேர் என்னது? தெர்மோமீட்டர். ஸோ தெர்மோமீட்டரில் பார்த்திங்க அப்படின்னா 3 வெரைட்டிஸ் இருக்குது. அந்த வெரைட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட் தெர்மோமீட்டர், லிக்விட் தெர்மோமீட்டர் அண்ட் கேஸ் தெர்மோமீட்டர். ஸோ சாலிட் தெர்மோமீட்டர் என்னன்னு சொல்கிறோம்? பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் தெர்மோமீட்டர் வந்து அதுக்கு எக்ஸாம்பிள். லிக்விடுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி தெர்மோமீட்டர் வந்து லிக்விடுக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இப்போ வந்து தெர்மோமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்கும். ஒன்று லோவர் பாயிண்ட், இன்னொன்று அப்பர் பாயிண்ட். ஸோ லோவர் பாயிண்ட்டுக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து எதை மெஷர் பண்ண யூஸ் பண்ணுறோம்? கோல்டு ஆப்ஜெக்டை, அதாவது ஐஸ் மெல்ட்டிங் டெம்பரேச்சரில் இருக்கிறத வந்து லோவர் பாயிண்ட்லேயும், அப்பர் பாயிண்டில் வந்து பாய்லிங் டெம்பரேச்சர், அதாவது பாய்லிங் வாட்டர், ஹை ஃபீவர் இந்த மாதிரி இருக்கிறதுல அப்பர் பாயிண்ட்லேயும் நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ காமனாக இப்போ ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறது 2 டைப் ஆஃப் தெர்மோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த சாலிட் லிக்விட் கேஸ் இருக்குல்ல, இதை வச்சு 2 டைப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து கிளினிக்கல் தெர்மோமீட்டர், இன்னொன்று லெபார்ட்டரி தெர்மோமீட்டர். ஓகேவா? ஸோ கிளினிக்கல் தெர்மோமீட்டர் வந்து மெடிக்கல் தெர்மோமீட்டர்ஸ், லெபார்ட்டரி தெர்மோமீட்டர்ஸ்ங்கிறது லேபில், கெமிக்கல் லேப்ஸில் வந்து யூஸ் பண்ணுற தெர்மோமீட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த தெர்மோமீட்டர்ஸை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் தெர்மோமீட்டர். ஸோ கிளினிக்கல் தெர்மோமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹியூமனோட பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன இருக்கும் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா மெர்க்குரி வந்து ஃபில்லாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் பல்ப், இந்த இடத்துல இருக்கிற பல்ப், இந்த பல்பில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி வந்து இங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ மெர்க்குரி வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இது வந்து ஒரு ஸ்மால் நேரோ டியூப் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வெயிட்
ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து பல்ப் ஓகேவா. இந்த பல்பில் தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி வந்து ஃபில் ஆகிருக்கும். இந்த பர்டிகுலர் பல்ப் வந்து எது கூட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் டியூப் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஒரு சின்ன நேரோவாக இருக்கும், இது நேரோ போர்னு சொல்கிறாங்க இது ஓகேவா. ஸோ இப்படி தாங்க தெர்மோமீட்டர் இருக்கும். இந்த தெர்மோமீட்டர்ஸ் வந்து இப்போ பெருசாக யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து நாக்கு கீழே வச்சு உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க. இது வந்து மெர்க்குரி வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பல்பில் வந்து இங்கே ஃபுல்லாக மெர்க்குரி இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக அந்த மெர்க்குரி வந்து அப்படியே மேலே இது வழியாக வந்து இந்த இடத்துல இந்த நடுவில் ஒரு கோடு மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்து அந்த நேரோ போர். அதுக்குள்ளே வந்து அப்படியே அந்த மெர்க்குரி ஏறும். ஸோ உங்கள் பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கோ அது கரெக்டாக அந்த டெம்பரேச்சருக்கு நேராக வந்து உங்களுக்கு அந்த மெர்க்குரி வந்து நின்றும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பேன்ஷன் ஆகும்போது என்ன ஆகும், ஃபோர்ஸ் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஹீட் அந்த டெம்பரேச்சர் என்ன பண்ணும் அப்படின்னா மெர்க்குரியை வந்து மேலே வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒன்ஸ் அந்த மூவ் ஆகி உங்களுக்கு டெம்பரேச்சர் அப்போ இங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும், நீங்கள் வாயிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா மெர்க்குரி திருப்பி ரிவர்ஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் ஒன்று இருக்குது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ கிங்க் என்ன பண்ணுது அப்படின்னா கான்ட்ரிக்ஷன் ஆர் கிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த போரில் இருக்கிறது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சின்ன வளைவு மாதிரி இருக்கும். ஸோ தட் அது வந்து உங்களுக்கு வந்து அந்த மெர்க்குரி திரும்பி ரிவர்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஓகேவா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் தெர்மோமீட்டரை வந்து வாயிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மெர்க்குரி வந்து திருப்பி வேகமாக இந்த இடத்துக்கு போகாது. ஏன்னா அது வந்து ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு டெம்பரேச்சர் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இல்லை பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணும், நல்லா வந்து இந்த தெர்மோமீட்டர் நீங்கள் வந்து ஷேக் பண்ணணும். நல்லா ஷேக் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி வந்து இந்த மெர்க்குரி இங்கே இருக்கிற மெர்க்குரி அந்த பல்ப்புக்குள்ளே போய் இருந்துக்கும் ஓகேவா. ஸோ எப்பயுமே வந்து தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணி அந்த மெர்க்குரியை திருப்பி அதோட பொசிஷனில் கொண்டு போய் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி என்ன டெம்பரேச்சர்ஸ் வந்து நீங்கள் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 டிகிரி செல்சியஸ்லேருந்து 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் நீங்கள் மெஷர் பண்ண முடியும். ஒரு நார்மல் ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ். இதுதான் நார்மல் பாடி டெம்பரேச்சர் ஆஃப் அ ஹியூமன் ஓகேவா. ஸோ 35 டிகிரிலேருந்து 42 வரைக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து மெஷர் பண்ணலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஓகே எனக்கு வந்து 42 டிகிரி செல்சியஸ் சொல்கிறீங்களே, அப்போ சுடுதண்ணியை வந்து நம்ம இந்த டெம்பரேச்சர் வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ண முடியுமா இந்த தெர்மோமீட்டர் வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுடுதண்ணியை மெஷர் பண்ண முடியாது. ஏன்னா சுடுதண்ணியோட பாய்லிங் பாயிண்ட் வந்து இதை விட அதிகமாக இருக்கும். ஸோ தட் என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த தெர்மோமீட்டர் வந்து கிளாஸில் இருக்கிறதுனால, ஸோ இதோட மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸு. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா தெர்மோமீட்டர் உடஞ்சிரும் ஓகேங்களா. ஸோ இதை வந்து தண்ணி சூடு பண்ணுறதுலாம் இதில் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியாது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா இதோட மெட்டீரியல் வந்து கிளாஸில் ஆகிருக்கும் அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் இது வந்து பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக மெயின்டைன் பண்ணுறது. பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா இருக்கிற மெர்க்குரி ஃபுல்லாக வெளியில் கொட்டிடும். ஸோ மெர்க்குரி வந்து டாக்ஸிக் ஓகேவா. இட்ஸ் ரிலேட்டட் டு இது வந்து பாய்சன் மாதிரி. அதனால் நீங்கள் வந்து இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். மெர்க்குரி வெளில வந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் வந்து வேறு எங்கேயாவது வச்சிட்டிங்கன்னா அது டாக்ஸிக்காக மாறிடும். ஸோ அந்த டாக்ஸிக்னால என்ன வரும் அப்படின்னா நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த தெர்மோமீட்டர்ஸ் யூஸ் இல்லாமல் நம்மளுக்கு வந்து டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ஸ் வந்து யூஸில் இருக்குது. ஆர் டாக்டர்ஸ் தெர்மோமீட்டர்னு சொல்கிறாங்க. அது டிஜிட்டல் தெர்மோமீட்டர் அப்படின்னா டாக்டர்ஸ் தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது டிஜிட்டல் தெர்மோமீட்டர். ஸோ டிஜிட்டல் தெர்மோமீட்டரும் வந்து நம்மளுக்கு வந்து பாடி டெம்பரேச்சரை செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுதான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டெம்பரேச்சரை வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி காமிக்கிறது. ஸோ பேட்ரிஸ் இருக்கும். அந்த பேட்ரி மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் மாதிரி வந்து பாஸ் ஆகி அந்த சிக்னல் வந்து உங்களுக்கு டிஜிட்டலாக டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டருக்குள்ளே நடக்குது ஓகேவா. ஸோ டிஜிட்டல் தெர்மோமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரன்ஹீட்லேயும் வந்து கால்குலேஷன்ஸ் இருக்கும், செல்சியஸ்லேயும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நார்மலாக ஃபீவர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 101 டிகிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த 101 அப்படிங்கிறது ஃபாரன்ஹீட், செல்சியஸ் கிடையாது ஓகேவா. ஸோ செல்சியஸ் வரும்போது 35லேருந்து 42க்குள்ளே தான் உங்களுக்கு வந்து உங்கள் பாடியோட டெம்பரேச்சர்ஸ் வந்து இருக்கும். விச் இஸ் 37 அப்படிங்கிறது நார்மல் பாடி டெம்பரேச்சர் ஓகேங்களா. ஸோ 98.6 அப்படிங்கிறது ஃபாரன்ஹீட். இது வந்து ஒரு நார்மல் ஃபாரன்ஹீட்டோட டெம்பரேச்சர் ஓகேவா.
ஸோ இந்த டெம்பரேச்சர்ஸ் இந்த மாதிரி 90ஸ்க்கு மேலே 100ல் இருந்ததுன்னா அது எல்லாமே எது அப்படின்னா ஃபாரன்ஹீட். ஓகேங்களா? ஸோ செல்சியஸ் கிடையாது. ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம. அடுத்து இது வந்து எது பேஸ் பண்ணியிருக்கோம்? இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மெர்க்குரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதில் வந்து சென்சார்ஸ் இருக்கும். அந்த சென்சார்ஸ் தான் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அதான் பேட்ரி இருக்குது இல்லையா? பேட்ரியிலேருந்து கரண்ட் பாஸ் ஆகும்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணி அதுதான் வந்து அந்த டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அது யூஸ் பண்ணி தான் டெம்பரேச்சர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. உங்கள் பாடி ஹீட்டை வந்து எடுத்து அந்த டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு சென்சார்ஸ் தான் இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அது சென்சார்ஸ் வந்து என்னென்னா எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் இல்லையா? அது வந்து அனலாகாக வர அவுட்புட்டை அது என்ன பண்ணுது? டிஜிட்டலாக மாற்றுது. ஸோ அனலாகாக காமிச்சா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தெரியாது. ஸோ அதை வந்து நம்மளுக்கு டிஜிட்டல் டிஸ்பிளேவாக, அதாவது 101 டிகிரி ஃபாரன்ஹீட், 98.6 ஃபாரன்ஹீட், இந்த மாதிரி டிஜிட்டலாக நம்மளுக்கு வந்து காமிச்சா தான் நம்மளால் வந்து டிஸ்பிளேயில் நம்மளால் பார்த்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? இவ்வளோ தான் டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ஸ் பற்றி. ஸோ டிஜிட்டல் தெர்மோமீட்டரில் வந்து உங்களுக்கு வந்து அதோட பார்ட்ஸ் சிலது இருக்குது. நான் அதை காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து அந்த பல்புன்னு சொல்கிறோம்ல, அது வந்து இந்த பார்ட் தான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்குது இல்லையா? இதுதான் வந்து டிஸ்பிளே. இது வந்து ஆன் ஆஃப் பட்டன். ஸோ இந்த இடத்துல வந்து இதை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே தெரியுதா? இது வந்து பேட்ரி. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டரியை வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி நீங்கள் கடையில் போய் வாங்கி போட்டுக்கலாம். இதில் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை சொன்னீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த நம்பருக்கு ஏற்ற பேட்டரிஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ரீயூசபிள் தான். ஓகேங்களா? ஸோ இது ஆன் ஆஃப் பட்டன். ஸோ இது ஆன் பண்ணிங்கன்னா இங்கே டிஸ்பிளேயில் வருதா? டிஜிட் வருது இல்லையா? 98.6 எல்லோ. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஸ்டார்டிங். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும்? இதை வந்து உங்களோட வாயில் வந்து அண்டர் டங்லேயோ இல்லைனா ஆம்பிட்லேயோ வந்து வச்சு இந்த மாதிரி பீப் சவுண்ட் வரும். நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பீப் சவுண்ட் வரும். அப்போ நீங்கள் எடுக்கணும். ஸோ இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஃப்னு இருக்கா? டிகிரி எஃப்னு இருக்கும். ஸோ அது வந்து ஃபாரன்ஹீட். ஸோ இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து செல்சியஸாக மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இது தாங்க டிஜிட்டல் தெர்மோமீட்டர். ஸோ இது திருப்பி ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது ப்ரிகாஷன்ஸ். இதை எப்படி யூஸ் பண்ணணும், இது வந்து என்னென்னலாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம். ரெண்டுலேயுமே, அதாவது கிளினிக்கல் தெர்மோமீட்டர் ஆகட்டும், அதாவது மெர்க்குரி யூஸ் பண்ணுற தெர்மோமீட்டர் ஆகட்டும், இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டர் ஆகட்டும். ஸோ ரெண்டையுமே எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ப்ரிகாஷனாக நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம் வாங்க. ஸோ தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணுறதுக்கான ப்ரிகாஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளினிக்கல் தெர்மோமீட்டர், அதாவது மெர்க்குரி வச்சு யூஸ் பண்ணுற தெர்மோமீட்டர், அதே இது டிஜிட்டல் தெர்மோமீட்டர். ஸோ ரெண்டுமே வந்து அதோட ப்ரிகாஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் நீங்கள் வந்து எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா தெர்மோமீட்டரை வாஷ் பண்ணணும். ஏதாவது ஆன்டிசெப்டிக் இது வச்சோ இல்லை சோப் அண்ட் வாட்டர் வச்சு வந்து வாஷ் பண்ணணும். இது வந்து ஃபுல் கிளாஸாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் வாஷ் பண்ணலாம். பட் டிஜிட்டலில் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து டிப்பை மட்டும்தான் வந்து வாஷ் பண்ணணும். ஸோ உங்கள் கையை வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிப்பை மட்டும் வாஷ் பண்ணணும். ஏன் அப்படின்னா அது டிஜிட்டலுங்கிறதுனால தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா பேட்ரி வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ இதில் டிப்பை மட்டும்தான் வாஷ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து மெர்க்குரி காலம் வந்து இதில் வந்து 35 டிகிரி செல்சியஸுக்கு கீழே இருக்க மாதிரி, அதாவது நீங்கள் வந்து ஷேக் பண்ணணும் தெர்மோமீட்டர். இப்படி நல்லா ஷேக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மெர்க்குரியோட லெவல் குறைஞ்சிட்டே வரும். அப்படி குறைஞ்சிட்டு வரும்போது அது 35 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே இருக்க மாதிரி செட் பண்ணிக்கணும். இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா ரீசெட் பட்டன் இருக்கும் தெர்மோமீட்டரில், நான் காமிச்சேன் இல்லையா? ஸோ அந்த ரீசெட் பட்டன் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ரீசெட் பட்டன். ஸோ இந்த பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா டங் கீழே வைக்கலாம், அப்படி இல்லைனா ஆம்பிட்டில் வைக்கலாம். உங்கள் நாக்கு கீழேயோ இல்லை வந்து உங்களோட ஆம்பிட்லேயோ வச்சு நீங்கள் வந்து டெம்பரேச்சரை பார்க்கலாம். இதுலேயும் அதே தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 1 நிமிஷம் வெயிட் பண்ணணும். இதில் வந்து 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். அப்ராக்சிமேட்டாக வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது நீங்கள் பார்க்கலாம். மெர்க்குரி வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கும், அதை நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து என்னென்னா தெர்மோமீட்டர் டிஜிட்டலுங்கிறதுனால இதில் வந்து பீப் சவுண்ட் வரும், அப்படி இல்லைன்னா லைட் வந்து ஃப்ளாஷ் ஆகும். ஸோ லைட் ஃப்ளாஷ் ஆகும். அந்த லைட் ஃப்ளாஷ் ஆகிற வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். சிலதில் வந்து சவுண்ட் வரும், சிலதில் வந்து லைட் ஃப்ளாஷ் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து தெர்மோமீட்டரை எடுத்துடணும். அந்த சவுண்ட் வந்ததுக்கப்புறமோ இல்லை 1 மினிட்க்கு அப்புறமோ எடுத்துகிட்டு இந்த தெர்மோமீட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா அது வந்து உங்கள் கண்ணுக்கு நேராக இப்படி வச்சு பார்க்கணும். தெர்மோமீட்டர் வச்சு பார்த்துட்டு ஃப்ளோருக்கு பேரலாக இருக்கணும். ரொம்ப கிட்ட உங்கள் கண்ணு கிட்ட உங்கள் பாடி கிட்ட வைக்காமல்
நல்லா இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா அது ஃப்ளோருக்கு பேரலாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல லைன் மாதிரி அந்த மெர்க்குரி மூவ் ஆகிருக்கும். அது எங்கே வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு வெளில எடுத்தாலே போதும். உங்களுக்கு வந்து அந்த டிஜிட்டலில் அங்கே வேல்யூஸ் இருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்து எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த பல்ப் இருக்கு இல்லையா, அந்த பல்பை வந்து தொடவே கூடாது எப்பயும். தொட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ரீடிங் வந்து மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அங்கே தானே மெர்க்குரி இருக்கும் இதில். ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து டச் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வேறு எந்த ஆப்ஜெக்ட்டை மெஷர் பண்ணவும் நம்ம வந்து இந்த இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி ஃபார் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் அதை கண்டுபிடிக்க மட்டும்தான் நம்ம வந்து 2 தெர்மோமீட்டரையுமே யூஸ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதில் வந்து டிப்பை மட்டும் க்ளீன் பண்ணணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது டிஜிட்டலுங்கிறதுனால பேட்டரியில் பட்டுச்சுன்னா ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ டிப்பை மட்டும் க்ளீன் பண்ணி திருப்பி பழையபடி ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸில் போட்டு இது வச்சுடுங்க. இதையும் அதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுடணும். அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தான் ப்ரிகாஷன்ஸ். ஸோ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.